எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க, நீங்களும் வாசிங்களேன். நான் வாசிக்கிறேன் மறுபடியுமா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான பிள்ளைகளே, இந்த சுவிசேஷமே அவரை அறிகிற அறிவினுடைய வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவினுடைய வாசனை. இந்த சுவிசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம், எதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை அறிகிற அறிவை தான் நம்ம சொல்லுறோம். இப்போ சுவிசேஷம்னா என்ன? அவரை அறிகிற அறிவு. இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவனுடைய அறிவு, கிறிஸ்து எதற்காக வந்தார், எப்படிப்பட்ட அந்த மேன்மை என்ன என்கிற அறிவு உலகத்துக்கு இல்லை. அப்போது எதை போய் நாம் சொல்லுகிறோம்? இங்கே கவனிச்சிங்கன்னா, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இனி நாம் என்னதான் உருண்டு பிறண்டாலும் இந்த அறிகிற அறிவினுடைய வெளிப்பாடு நமக்கு இல்லைன்னா நம்ம ஒன்றுக்கும் உதவாதவர்களாக தான் இருப்போம். இந்த இயேசுவை பற்றி ஒரு அறிவு நமக்கு இல்லைன்னா, இயேசு கிறிஸ்து எதற்காக என்பதனால் நம்ம நினச்சிருக்கிறோம். நம்ம ஒருவேளை இங்கே வெறுமையாக இருக்கிறதுனால நம்ம நினச்சிருக்கிறோம், நம்ம அவிசுவாசத்தினாலே நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே இருந்தாலும் இல்லைனாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்பது வேற. அவருடைய சுவிசேஷம், இந்த அறிவு நமக்குள்ளாக இருக்கணும். முதல்ல இந்த அறிவு நமக்குள்ளாக. எதற்காக ஆண்டவர், எதற்காக வேதம், எதற்காக ஜெபம், எதற்காக சபை கூடுதல், எதற்காக நாம் சுவிசேஷ அறிவிக்க வேண்டும் என்கிற அறிவு நமக்குள்ளாக இருக்கணும். அந்த வெளிப்பாடு கவனிச்சிங்கன்னா பாருங்க, அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது வெளிப்பட்டிருக்கணும். வெளிப்பட்டு இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், முதலாவது ஆண்டவரை வைத்தவனாக இருப்பான், வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருப்போம். அது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். ஆண்டோடைய சமூகம் அவ்வளவு ஆன்மந்தான் இருக்குமா. கர்த்தரை பற்றி பேசி யாருக்கிட்டனா சொல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழாமல் இருக்க முடியாது. ஆண்டவரை வெளிப்படுத்தாமல் ஒரு நாளும் நம்மளால் இருக்கவே முடியாது. அந்த இரவு நமக்கு தூக்கம் வராது. அதுதான் வெளிப்படுகிற காரியம். கர்த்தருக்காக ஏதாவது ஜபம் இல்லைன்னா வெறுமையாக இருக்கும், கர்த்தரை துதிக்கலைன்னா வெறுமையாக இருக்கும், வேதம் வாசிக்கலைன்னா வெறுமையாக இருக்கும், கர்த்தரை பற்றி பேசலைன்னா நமக்கு வெறுமையான வாழ்க்கையாக இருக்கும். அவர் அறிகிற அறிவு வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால் நான் சொல்லுவேன், இந்த காலை வேளையில் முதலாவது நம்ம ஆண்டவர்கிட்ட எனக்கு ஆசீர்வதிங்க, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறத விட, இந்த ஆண்டவர்கிட்ட முதலாவது நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே உம்மை எனக்கு வெளிப்படுத்தும். அந்த ஆண்டவர் மாத்திரம் நமக்கு வெளிப்பட்டுட்டார்னா நமக்கு ஆசீர்வாதமா, மேன்மையா, குறைவா, பாடுகளா அல்லது பலனா ஒன்றுமே நமக்கு தெரியாது. கர்த்தரே நமக்கு எல்லாவற்றிலும் பலனா இருப்பார். அவருடைய அறிகிற அறிவினுடைய வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறோம், அந்த அறிவு நமக்கு இருக்கணும். உலகத்தில் இருக்கிற அறிவை காட்டிலும் மிக மேன்மையான அறிவு இது. கர்த்தரை அறிகிற அறிவு நம்ம சமாதானத்தில் நடத்தும், பரிசுத்தத்தில் நடத்தும். நான் சொல்கிறேன், நம்ம சுற்றி எதுவுமே இல்லைனாலும் ஒரு மகிழ்ச்சி நம்மை சூழ்ந்திருக்கும், ஒரு பலன் நம்மை சூழ்ந்திருக்கும். நான் சாதிச்சிட்டேன், பைபிள் வாசிக்கிறதுனாலையும் ஆராதனை பண்ணுறதுனாலையும்
நான் சாதிச்சுட்டேன், இன்றைக்கி ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்ல நான் சாதிச்சுட்டேன், ஒரு ஆத்மா நம்ம ஆதாயப்படுத்திட்டேன்னா அதில் இருக்கிற சந்தோஷம்லாம் மிக மேன்மையாக இருக்கும். இன்றைக்கு நான் சொல்லுவேன், நம்ம எல்லாரும் தேவனை அறிகிற அறிவிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நான் இந்த ஜபத்தில் சொன்னது போல், ஒருவேளை இந்த சபை இந்த 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 வருஷம் முழுக்கும் நம்ம சபை கூடுதலை கலந்து கொள்ள செய்திருக்கிறார். ஒருவேளை வேறு எந்த சபையிலாம் நம்ம போய் உட்காரதா இருக்கணும்னா, ஒருவேளை இந்த பிள்ளைகள் சபைக்கு வந்திருப்பாங்களான்னு தெரியாது. நாம் தொடர்ந்து வருஷம் முழுவதும் சபையில் போய் தேவனை ஆராதிச்சிருப்போமா தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் இதற்காகவே நமக்கு சபையை கொடுத்துருக்கலாம் போல இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனை அறிய வேண்டும். முதலாவது அப்போ என்ன ஜபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள நீர் எனக்கு வெளிப்படும். இதுதான் ஜபம். உம்மை அறிந்து கொள்ள எனக்கு ஜபம். இன்னைக்கு எதையோ வாசிக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வேதத்தை வாசித்தா நேரம் வீணாய் செலவழிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். இது அவரை குற்றின அறிவே இல்லை என்று அர்த்தம். ஜபம் பண்ண உட்கார்ந்தா சும்மா நேரத்தை வீணாய் அங்கேயோ செலவழிக்கிறோன்னு அர்த்தம். நம்ம நினைச்சா கர்த்தரை பற்றி முழு அறிவே இல்லை என்று அர்த்தம். ஒரு அறிவும் நமக்கு இல்லை என்று அர்த்தம். நீங்கள் ஓசியாவினுடைய புஸ்தகம், ஓசியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்தின் குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்றால் தேசத்திலே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவு இல்லை. தேவனை பற்றிய ஒரு வழக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வழக்கு இருக்குமானால், நான் சொல்லுவேன், யாருக்கு வழக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிராளிக்கு தான் வழக்கு இருக்கும். சமாதானம் இருந்தால் வழக்கு இருக்காது. உங்களுக்கு எனக்கும் சமாதானம் இருந்தால் எந்த வழக்கும் இருக்காது. இன்றைக்கு எதற்கு அது வழக்காய் மாறுகிறது என்று சொல்லுவோம்னால், நான் சொல்லுவேன், தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாதனாலே இந்த வார்த்தை இங்கே வருகிறது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்கிறது, கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு வழக்கு இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, சரி, தேவனை பற்றிய அறிவும் இல்லை, வழக்கு. அப்போது தேவனை பற்றிய அறிவு நமக்கு இல்லைன்னா, நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். இனியே ஆண்டவருடைய சமாதானம், நான் என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உலகம் தரக்கூடாதது, உலகம் தரக்கூடிய சமாதானத்தை போல் அல்ல, அது விசேஷித்த சமாதானம். ஏன் இன்றைக்கு சமாதானம் இல்லாத ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னால், ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லை? ஏன் வாழ்க்கையை வெறுத்தா போல இருக்குது? ஏன் ஒன்றுமே இல்லாத போல இருக்குது? ஏன் ஒரு நிறைவு இல்லை? கூடாரத்துக்கு நல்லா இருக்கு, கூடாரம் போஜனம் நல்லா இருக்கு, வசதி வாய்ப்புகளில் குறைவில்லை, நம் தேவைகள் ஒன்றும் தடை இல்லை, ஆனாலும் ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், நாம் ஆராதிக்கிற தேவனுக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கும் ஒரு வழக்கு இருக்கிறபடினாலே சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை என்று சொல்லுவோமானால், தேவனை அறிகிற அறிவு நமக்கு இல்லை. அதே ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். எதை ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ரொம்ப ஆழமாக நீங்கள் எடுத்துக்கங்க. புதிய வருஷத்தில் போகிற நீங்கள் இதை ரொம்ப ஆழமாக எடுத்துருங்க. எதை ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறார் அப்படின்னா, பலியை அல்ல,
தகன பலிகளை பார்க்கிலும் அவர் விரும்புகிறது ரொம்ப, ஆண்டவர் விரும்புகிற ரொம்ப என்ன பலி அப்படின்னு கேட்டிங்கன்னா தகன பலி. தகன பலின்னா அதில் பெரிய அர்த்தம் இருக்குது, அது இன்றைக்கு நமக்கு தியானம் இல்லை. தகன பலியை அவர் ரொம்ப விரும்புகிறது, தகன பலியை ஆண்டவர் விரும்ப. தகன பலியை அல்ல, தேவனை அறிகிற அறிவையே நான் விரும்புகிறேன். நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மக்கிட்ட இருக்கிற விரும்புகிற ஒரு காரியம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், நம்முடைய அழகோ, நம்முடைய உலகத்துக்குண்டான நாணமோ, நம்ம சம்பாதிக்கிற பணமோ, நம்ம வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இல்லை, தேவனை அறிகிற அறிவு, அதை நம்ம விரும்புகிறார் ஆண்டவர். நீங்கள் அறிவை விரும்பணும். நான் சொல்லுவேன், எங்கே அவருடைய அறிவு அப்படி இருக்குன்னா, சபையில் போதிக்கிறோம், ஆனால் நீங்களே வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிங்களேன். நீங்கள் வாசிக்கிற போது, அதை வாசித்து ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கிற போது அதில் இருக்கிற சந்தோஷம் உங்கள் இருதயத்தில் இருக்குமானால், நான் சொல்லுவேன், அங்கே தான் கர்த்தர் உங்களை ரட்சிப்புல நடத்துகிறாருன்னு அர்த்தம். ஒரு வெளிப்பாடு, இதை சபையில் சொன்னாங்களே, கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு உங்களுக்கு ஒன்று கிடைச்சிருச்சுன்னா, அதில் இருக்கிற சந்தோஷம் சமாதானமும் அது ஒரு மிக நிறைவான சமாதானம். நீங்களாம் வேதத்தில் படிக்கிறவர்களாக இருந்தால் தானே தெரியும். நான் அதுக்கு தான் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, 5 அதிகாரம் வேதத்தை வாசிங்க. 5 அதிகாரம் அதை கவனமாக வாசிங்க. இது எனக்கு எல்லா விதத்திலும், என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும், எல்லா கஷ்டத்திலும், எல்லா போராட்டத்திலும் நான் எதில் சந்தோஷமாக இருந்தேன்னா, தேவனை அறிகிற அறிவில் நான் சந்தோஷமாக இருந்தேன். வீட்டில் சாப்பாடு இருக்காது, வீட்டில் ஒரு கூடாரம் எனக்கு இருக்காது, ஆனால் ஒவ்வொரு ரெவலேஷன் கிடைக்கிற போது எனக்கு சந்தோஷம். கிறிஸ்மஸ் கூட எனக்கு பெரிய கூட்டம் இல்லை, ஆனால் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டார். ஆமாம், அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், இங்கே எவ்வளோ பேர் நம்ம கூடுகிறோன்றது இல்லை, ஆண்டவர் மாத்திரம் வார்த்தையை கொடுத்துட்டார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை கிடைச்ச, ஒரு கரு கிடைச்சிச்சு. ஒரு கரு 2 பேர்கிட்ட சொல்கிறதில்ல, கிடைச்சிருச்சு. ஒரு கரு இருக்குது. இன்றைக்கி ஒரு வார்த்தை கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசிட்டாருன்னா அதுவே ஒரு சந்தோஷம். இன்னும் அவர் நம்மளை வெறுக்கலைன்னு அர்த்தம், இன்னும் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பேசுகிறாரு அப்படின்னா இன்னும் அவர் நம்ம விட்டு விலகலைன்னு அர்த்தம், இன்னும் அவர் நம்மளை வெறுக்கலைன்னு அர்த்தம். அதான் இங்கே சொல்கிறார் பாருங்க. நான் சொல்லுவேன், தேவனை அறிகிற அறிவியை நான் விரும்புகிறேன். இன்னும் ஆண்டவர் நம்மக்கிட்ட அவர் விரும்புகிறார்னா, நம்மலாம் ரொம்ப உத்தமங்கானம் கிடையாது, எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் தவறுகிறோம். ஆனாலும் தேவனை அறிகிற அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அது மிகுந்த சந்தோஷத்தை தரும். வேறு எந்த சந்தோஷத்தை காட்டிலும் நல்ல மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தரும். நீங்கள் இந்த புது வருடத்திலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. குடும்ப ஜெபம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்காக பேசுகிறார் ஆண்டவர். நான் கூப்பிட்டு ஜெபம் பண்ணேன். நான் என்னைக்கு கூப்பிட்டு நிறுத்ததை ஜெபம் பண்ணணும், அன்றைக்கே ஜெபம் முடிஞ்சு போச்சு. வருஷங்களாகுது. உங்களால் ஜெபம் பண்ண முடியல. 10 மணிக்கு 10:30 மணிக்கு கூட நம்ம பாத்திரம் கழுவுறோம், எதையா கழுவுறோம், என்னென்னவோ செய்கிறோம், உப்பு ஒத்தரம் கொடுக்குறோம். எவ்வளோ நாளில் உப்பு ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஜெபம் பண்ணணும், பிள்ளையை கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும். ஏன் அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லை? ஏன்னா நீங்கள் ஒரு சபையை கட்டிட்டீங்க, சபையில் ஆட்கள் வரல, சபைக்கு ஆட்களுக்கு இந்த மாதிரி நடந்துடுச்சு. சபையில் ஆட்களுக்கு நடக்கிறதுக்கு உங்கள் கையில் இல்லை, என் கையில் இல்லை, அவங்க கையில் இல்லை, அது ஆண்டவர் கையில் தான் இருக்குது. அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. கர்த்தர் கையில் இருக்குது. அப்போ ஒரு ஜெபம், அந்த ஒரு சந்தோஷமாக ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். எல்லாரும் ஒரு நாள் போகிறோம், ஒரு பர்ஃபெக்ட் லைஃபோடு கூட போங்களேன். ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் எவ்வளோ நேரம் ஆகும்? ஜோயல் 5 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுப்பா? யாருமே இல்லையா? பேசலாமே. 1/2 மணி நேரம் நல்லா கூர்ந்து கவனித்து படித்தா 1/2 மணி நேரம். நீ என்னென்னமோ படிக்கிறன்னு போயிட்டு உட்கார்ற, ஏதோ படிக்கிற, உலகத்தினுடைய நாணத்தெல்லாம் படிக்கிற, ஸ்தோத்திரம், அது உன் வாழ்வுக்காக ஜீவனுக்காக படிக்கிற. இந்த வேதம் வாசிச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் போய் படிய.
நீ வேலையை தொடங்க, நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்களேன், எவ்வளோ இன்பமாக இருக்கும். ஆண்டவர் எதை விரும்புகிறார் அப்படி கேட்டிங்கன்னா, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவரை அறிகிற அறிவை அதிகமாக விரும்புகிறார். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8 - 10 வரை நான் உங்களால் வாசிக்க கூட முடியல. பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மக்கிட்ட இருக்கு. நம்ம எவ்வளோ குறைவுள்ளவளாக இருக்கிறோம். எப்படி ஆண்டவர் நம்மை விரும்பி, நம்ம ஆத்மாவே நமக்கு ஊர்ஜினம் இல்லாத இருக்கிற போது அநேக ஆத்மாக்களை நமக்கு எப்படி அவர் கொடுக்க முடியும்? பிலிப்பியர் 3ஆவது அதிகாரம் 8 - 10 வரை நான் வாசிக்கிறேன். அது மாத்திரம் அல்ல, இங்கே இன்னும் மேலே வாசிப்பீங்கன்னா 7வது வசனம், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டமாக எண்ணினேன். ஆமேன். எப்படி எண்ணினாரா? லாபமாக இருந்ததெல்லாம் நஷ்டம். என்னென்ன லாபம்? வசதி வாய்ப்புகள், வேலை, வருமானம், சுகம், ஜீவன், பலன், பதவி, அறிவு, ஆஸ்தி, அந்தஸ்து, இதெல்லாம் வச்சிருந்தார் இந்த மனுஷன். ஆனால் இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு லாபமாக இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் இப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு இருக்கிறதெல்லாம் நஷ்டம், எனக்கு லாபமான அனைத்தையும் நான் நஷ்டமாக கருதுகிறேன். எது எனக்கு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த மனுஷனால இவ்வளவு வெளிப்பாடுகளை கொடுக்க முடிந்தது? ஏன் இந்த மனுஷனால இவ்வளவு பெரிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது? ஏன் இந்த வானமும் பூமியும் இருக்கிற வரைக்கும் இந்த வெளிப்பாடுகள் ஜனங்கள் மத்தியில் பேசிக்கொண்டே இருக்கிறது? ஆண்டவர் அறிகிற அறிவை விரும்புகிறார். அவருக்கு இருந்த மேன்மைகள் எல்லாம் நஷ்டமாக கருதினார். இனி நமக்கு என்ன மேன்மை இருக்குது? ஒன்றும் இல்லை. தாய் தகப்பன் சம்பாரித்து வச்ச ஒரு வீட்டில் நம்ம குடியிருக்கிறோம். எதுலேயோ கிருபையினால் வாழ்க்கை ஓடுது. நாம் எதையும் சம்பாதிக்கலை, எதையும் நம்ம கொண்டு வரல, யாரும் நமக்கு எதுவும் கொடுக்கல. சுத்தமாக ஆண்டவர், நான் சொல்லுவேன், நான் இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு வீடு வாசல் நமக்கு இருக்கிறன்னா தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக தான். எங்கேயோ கீழே ஆராதிச்சுட்டு இருந்தோம். ஏன் இந்த விசாலமான இடத்துக்கு நம்ம கொண்டு வந்தார்னா, அவரை அறிகிற நம்ம விரும்பணும். நம்ம யாரோ விரும்பணும். நம்ம 4 பேரில் யாரோ விரும்பி இருக்கிறோம். அதனால தான் இந்த விசாலமான இடத்துக்கு நம்ம கொண்டு வந்தார். நீங்கள் ஒரு விசாலமான இடத்தை காணவா? அடுத்து நீங்கள் வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்றும் காணப்படுகிறேன். சொல்லுவேன், எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக கருதுகிறேன். ஆமென். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் சொல்லுவேன், அவரை அறிகிற அறிவு மேன்மை, அது மேன்மை. அவரை அறிகிற அறிவு மேன்மை, அவரை அறிகிற அறிவு உயர்வு, அவரை அறிகிற அறிவு பரிசுத்தம், அவரை அறிகிற அறிவு சமாதானம், அவரை அறிகிற அறிவு சந்தோஷம்.
நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன், ஒரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது சொல்லுவேன், நீங்களாம் இவ்வளோ பெரிய அழகான இடம் இருக்குது ஜெபம் பண்ணுறதுக்கு, இங்கே எங்கெங்கேயோ அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இங்கே அமர்ந்து அந்த வேதத்தை அப்படியே வாசித்து ஒரு 10 நிமிஷம் கண்களை மூடிய வாழ்வுக்காக ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசு நாமத்தினால நான் சொல்கிறேன், இங்கே 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 ஜனங்கள் விசுவாசிகள் அதிகமாக இல்லைன்னு ஒருவேளை நீங்கள் குறைவுபட்டு கொண்டு இருக்கிறீங்க உங்கள் இருதயத்தில். நான் சொல்லுவேன், ஒரு நாளாவது ஆண்டவருடைய ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு சபை இருக்கிறது, ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு ஆத்துமாக்களை கொண்டு வாங்கன்னு ஒரு நாளாவது நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? உங்களே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். உங்களை போல உங்களை போல என்னை போலையும் அரைகுறை படிப்பு படித்தவர் இல்லை இந்த பவுல். பதவியில் உங்களை போல என்னை போலையும் குறைந்தவர் இல்லை இந்த பவுல். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுட்டு எனக்கு லாபமாக இருந்த யாவற்றையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். எதை லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை அறிகிற அறிவு தான் எனக்கு லாபம். இந்த அறிகிற அறிவு என்ன கொடுக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த உலகத்தை அறிகிற அறிவு உலகத்துக்குண்டானதை கொடுக்கும். தேவனை அறிகிற அறிவு பரத்துக்குண்டானதை நமக்கு கொடுக்கும். பரலோகத்துக்கு சொந்தம். பரலோகத்துக்கு உண்டானதை நீங்கள் கொடுத்தா இந்த பூலோகத்துக்கு உண்டானதெல்லாம் நீ நஷ்டம் என்று கருதுவா. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8-9 நான் வாசிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8-9 நான் வாசிக்கிறேன். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்படவும். ஆமென். அவருடைய சித்தத்தை செய்கிற அறிவிலே நிரப்பப்படணுமா? எதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்படணும். உங்கள் சித்தம் என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில்? உங்கள் சித்தம் என்ன? இந்த கிறிஸ்மஸ் நாளிலே கூட நம்ம தியானம் பண்ணோம். ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? மரியாளம்மா சொன்னாங்க, உங்கள் வார்த்தையின்படி உங்கள் சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. பவுல் சொன்னார், ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்லுங்க, உங்கள் சித்தம் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். எதில் நிரப்பப்படணும்னா, அவர் சித்தத்தை செய்கிற அறிவினாலே நிரப்பப்படணும். வாசியுங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. சொல்லுங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அல்லேலூயா. ஏலியாள் ஆசாரியன், வச்சுங்க, பிரதான ஆசாரியன். ஆனால் அவருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். ஒப்புனி, பினாகாஸ். பிறந்தது எங்க? ஆசாரியனுடைய குடும்பம். ஆசாரனுடைய குடும்பம். இன்றைக்கு நீங்கள் கவனிங்க, நம்ம கோல்டாவானாலும் சித்தாவானாலும் ஜானானாலும் ஜோயினானாலும் அவளுக்கு நினைவு தெரிந்த நாட்கள் முதல் கொண்டு வேதத்தை கேட்குறாங்க. ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்கு இங்கே வராங்க. எனக்கு ரொம்ப கவலை அந்த சித்தாவெல்லாம் நினைக்கிற போது.
வந்தால் ஒரு ஆராதனை இல்லை. எனக்கு அப்போவே தெரியும் அந்த மக போனாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நான் ஏற்கனவே சொன்னது தான் இது உங்களுக்கு. சிஸ்டர் கூட்டின்னு வரவே இது இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு. ஒன்றுமே இல்லை. கேட்குறோம், நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வசனத்தை கேட்குறோம். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆவிக்குரிய உணர்வுங்க. ஏதோ குறை பேசணும்னு நம்ம நினைக்காதீங்க. ஆவிக்குரிய பொறுமை கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. ஏலியினுடைய குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தாங்களாம். ஏன் பேலியாள்னா என்ன தெரியுங்களா? 1ஆம் நம்பர் அயோக்கியன்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆனால் அவர்கள் யார் என்று சொல்லுவோமானால் பிரதான ஆசாரியர்களுடைய பிள்ளைகள். பிரதான ஆசாரியருடைய பிள்ளைகள். ஏன் அவர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள்? ஏன் அவர்களிடத்திலே ஜெபம் இல்லை? ஏன் அவர்களிடத்திலே வேதவாசி இல்லை? ஏன் அவர்களுடைய இயேசுவை பற்றிய அறிவு இல்லை? ஏன் அவர்களுடைய இயேசுவின் நாமத்தினாலே எதற்கு வெட்கப்படுகிறார்கள்? சொல்லுவேன், அவர்கள் தேவனை அறியல. தேவனை அறியல. ஆசாரனுக்கு பிறந்துட்டாங்க. ஆசாரன் வீட்டில் பிறந்துட்டாங்க. தேவனை நீங்கள் வாசித்து பாருங்க. ஒருவேளை நீங்கள் தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு வேணும், சமாதானம் வேணும், தேவனுக்கு உங்களுக்கு சமாதானம் இருக்கணும்னு ஒரு தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை வந்துடுச்சுன்னா, நீங்கள் இந்த புது வருடத்திலிருந்து உங்களை ஒப்பு கொடுத்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இதெல்லாம் வாசித்து பாருங்கள். அவர்கள் செய்த அட்டூழியங்கள், அவர்கள் செய்த அநியாயங்கள், தேவன் அவர்களை ஒதுக்கினது, தேவன் அவர்களை சாவுக்கு ஒப்பு கொடுத்தது. சாவுக்கு ஒப்பு கொடுத்தார். எவ்வளையோ பொறுமையா இருந்தார். அந்த 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 சந்ததியை தள்ளிட்டார் ஆசாரியாராக இல்லாம, இந்த 2 பசங்கள் நிமித்தமா. நீங்க நினைக்கலாம், நீங்க இந்த ஊழியத்தில் ஏன் விருத்தி இல்லை, ஏன் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் சொல்லுவேன், இந்த ஏலினுடைய சந்ததியில் 2 குமாரன் நிமித்தம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. வெளியூர் சிலத்தில் மாண்டு போனாங்க. அது மாத்திரமல்ல, இந்த சந்ததியை ஆசாரியர்களாக இல்லாதபடிக்கு ஆண்டவர் தூக்கி போட்டார். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தவர்கள், அவர்கள் கர்த்தரை அறியல. பிறந்தது எங்க தெரியுங்களா? வளர்ந்தது எங்க தெரியுங்களா? நடந்தது எங்க தெரியுங்களா? அதே தேவாலயத்தில். டெய்லி பரிசுத்த ஸ்தலம், பலிபீடம், மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், கேருபீன்கள், சேராபீன்கள் இவைகளோடு கூட இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரகாரத்தில் பெண்களோட கூட அசிங்கமான காரியத்தை பண்ண கர்த்தருடைய ஆலயத்தில். ஏன் இப்படிப்பட்ட காரியம் அப்படின்னா, தேவனை அறியல, மகத்துவத்தை அறியல, தேவாலயத்துடைய மகத்துவம் தெரியல. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆலயமும், அது இந்துவானாலும் சரி, முகமூதியரானாலும் சரி, சீக்கியர்களான எல்லா மதத்தினுடைய ஆலயத்தினுடைய சாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசேவுக்கு கர்த்தர் சீனாய் மலையிலே கொடுத்த அந்த காரணம் அதுதான். பிரகாரம், பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பலிபீடம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த. அங்கே தான் வளர்ந்தாங்க, அங்கே தான் பிறந்தாங்க. எப்பவுமே ஆலயத்தில் தான். அவங்க சாப்பிட்டதெல்லாம் காணிக்கையில், தசம பாகம், பலிபீடம், அது வேகுகிற போதே குத்தி அதை எடுத்து சாப்பிட்ருவாங்க. தேவன் கொஞ்சம் கூட அறிவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அறிவில்லை. அவர் யார் என்கிற அறிவில்லை. கிறிஸ்து யார் என்கிற அறிவில்லை. ஏன் வாசிக்க முடியல, ஏன் ஜெபம் பண்ண முடியல, ஏன் கர்த்தருக்காக நேரத்தை கொடுக்க முடியல, அவர் யார் என்கிற அறிவில்லை. இதை வாசிக்கிறதுனால எனக்கு என்ன பயன் என்ற அறிவு இல்லை. ஜெபம் பண்ணுவதனால எனக்கு என்ன நன்மை என்ற அறிவு இல்லை. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால என்ன என்கிற அறிவு இல்லை, என்ன பலன் என்கிற அறிவு இல்லை.
அதுதான் அப்போ பவுல் சொல்வார்னா, சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக நம்ம இருக்கிறோம்னு நினச்சிங்களா? இனி நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னா, சாப்பிட்டு செத்து போகிற வாழ்க்கை. சாப்பிடுவோம், செத்து போகிறோம். இந்த வாழ்க்கை தேவனை குறித்ததான அறிவில்லாத ஒரு வாழ்க்கை. நீங்கள் அதே 12ஆம் வசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 12 வாசிச்சோமா? 17 வாசிங்களேன். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிக பெரியதாயிருந்தது. மனுஷர் கர்த்தருடைய காணிக்கை வெறுப்பா எண்ணினார்கள். அவங்க பண்ண அக்கிரமம். 25வது வசனம், மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்கள் சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். அருமையான தேவஜனமே, மனுஷனுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்தால் யாரோ ஒரு நியாயாதிபதி அதை தீர்த்துருவான். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? கர்த்தருக்கு விரோதமான பாவம். ஏன் ஒரு மனுஷன் ஏன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய அறிவு இல்லாதனால. ஏன் பரிசுத்தம் தேவை? ஏன் கர்த்தருக்கு நம்ம எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், ஒரு சபை வைத்து நடத்துகிறவங்க எப்படி நடத்தணும், அவங்க பிள்ளைகள் எப்படி இருக்கணும், இது நமக்கு மாத்திரம் இல்லை, அநேகருக்கு நான் சொல்லுவேன், விரோதமாக தேவனுக்கு விரோதமாக பாவம், மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சால் ஏதோ ஒரு நியாயாதிபதி நியாயம் தீர்த்துருவான். கர்த்தருக்கு விரோதமான பாவம், ஏன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவு நமக்கு இல்லை. என் அன்பானுடைய பிள்ளையே, இந்த அறிவு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜபத்தினால தான் வரும், வேத வாசிப்புனால தான் வரும். எப்படி அப்படின்னா, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்களை வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபத்தில் எதையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே உம்மை எனக்கு வெளிப்படுத்துங்க, உம்மை எனக்கு வெளிப்படுத்துங்க, உம்மை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிங்க. தானா நன்மையினுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்களை வைப்பார். அதுக்கப்புறம் உங்கள் ஜெபம் சபையை குறித்து, தகப்பனை குறித்து, தாயை குறித்து, வேலையை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஆத்துமாக்களை குறித்து, இவைகளெல்லாம் உங்கள் ஜெபமாக மாறி போயிடும். நான் சொல்லுவேன், ஒரு வாலிபருடைய ஜெபம் மிகவும் சக்தி உள்ளது, பலனுள்ளது. யாரை பிசாசு பிடிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாலிப பிள்ளைகளுடைய நாட்களை, வாலிப பிள்ளைகளுடைய காலத்தை, வாலிப பிள்ளைகளுடைய பலனை சொல்லு. உங்கள் நாட்களை அப்படியே போக்கிட்டீங்கன்னா திடீர்னு முடிஞ்சு போயிடும். இந்த ஐயா கூட நேற்றுக்கு சொன்னார் பாருங்க, 50 வயசு ஆச்சு, போனதே தெரியல அப்படின்னு. நாட்கள் போயிடும். திரும்பி பார்த்தா நம்ம எதுவும் யாருக்கும் செய்யவே முடியாது. அருமையான வயசுல இந்த மகனை தெரிந்து கொண்டார். அருமையான வயதில் ஒரு பைபிள் காலில் கொண்டு போய் சேர்த்தார். நான் சொல்லுவேன், அதன் பிறகு ஆண்டவர் யார் என்கிற வெளிப்பாடு மாத்திரம், அறிவு மாத்திரம் இருந்ததுன்னா, நான் சொல்லுவேன், இன்றைக்கு வேதத்தும் கையுமாக அநேகருடைய சந்தித்து இங்கே ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அதில் இருக்கிற சந்தோஷம், அதில் இருக்கிற சமாதானம், நான் சொல்லுவேன், நீ எத்தனை லட்சங்கள் சம்பாதித்தாலும் அது உனக்கு கிடைக்காது. ஏன் அது நமக்கு வெறுப்பாக இருக்குது? ஏன் அதில் அறிவு அப்படின்னா, அறிவு நமக்கு இல்லை, அதனுடைய மேன்மையினுடைய அறிவு இல்லை. அந்த ஜனங்க கொடுக்குற அந்த
அந்த காணிக்கை நம்ம சொல்லுவோம், அது அற்பமாக அது அப்படியே வாங்கி சோத்திரம் பண்ணி நீ அதை ஊழியத்திற்காக உனக்காக செலவிடலாம். அதில் என்ன ஒரு மேன்மை? வற்புறுத்தி பெற்றுக்கொள்வது கிடையாது. அதுவே கொடுத்து வந்து அதில் நீ குடும்பத்தை நடத்தி அதில் சபையை கட்டி அதில் ஒரு 2 பலூனை வாங்கி அந்த காணிக்கையில் கட்டினா, நீ சபையில் நம்ம அநேக காரியம் ஏன் குறைவாக இருக்குதுன்னா அவங்க கொடுக்கல. அவங்க கொடுத்தாதான் அந்த சபையோட மேன்மை அவங்களுக்கு தெரியும். வாலிபம் போயிடுச்சுனா, வயசு போயிடுச்சுனா திரும்பி வராது. பாருங்க, அந்த ஊழியக்காரர் சின்ன வயசில் தெரிந்து கொண்டார், அப்பா அம்மா கிறிஸ்தவங்க கிடையாது. இனி எவ்வளவோ கூட்டத்துக்கு, ஏன் அப்படின்னா ஆண்டவரை அறிகிற அறிவு அவருக்கு வந்தது. ஆண்டவரை அறிகிற அறிவு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அறிவை நீ எதற்காக ஜெபம் பண்ண? ஆண்டவரே, அறிகிற அறிவு எனக்கு வெளிப்படும். உலகத்துடைய லாபமாக இருந்த யாவையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று நான் கருதுகிறேன். அதுதான் இன்னைக்கு உலகமெங்கிலும் பேசப்படுகிற பரிசுத்தவானாய் அவர் இருக்கிறார். நீங்கள் 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் நான் சொல்லுவேன், அப்படியே கர்த்தர் சீலாவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தரை கர்த்தருடைய ஆசாரனாக இராதபடி தள்ளி போட்டான். அப்படியே அங்கே இந்த ஏலியினுடைய குமாரர் தேவனை அறியாததுனால அந்த சந்ததியில் இருந்த ஒரு ஆசாரனையே தள்ளி போடப்பட்டான். அவர்கள் சங்கரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இந்த மேன்மையான ஒரு ஊழியத்தையே இழந்து போனாங்க. அந்த குடும்பத்தை, ஏலியினுடைய வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தரை கர்த்தருடைய ஆசாரியனாக இராதபடி தள்ளி போட்டான். அந்த அபியத்தர் யாருன்னு கேட்டால், ஒப்புனி பினாக்காசுடைய சந்ததியில் ஆசாரியனாக உட்காந்துருக்கான். அவனை தள்ளி போட்டான். இதெல்லாம் தெரிஞ்சில்ல, கர்த்தருடைய செயல் அப்படி செய்தது. கர்த்தர் சொன்ன பிரகாரம் அந்த மேன்மையை இழந்த ஆசாருடைய மேன்மையை இழந்து போனாங்க. ஆசாருடைய மேன்மையை இழந்து போனாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதோ சபை மேலே இருக்கிறதுனால இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் உண்மையான அறிகிற அறிவோடு நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா, நீ 2 பேர் ஆனாலும் 3 பேர் ஆனாலும் இங்கே செய்யப்படுகிற ஆராதனை அனலாக இருக்கும். அநேகரை பட்சிக்கிற அக்னியாய் மாறும். நகரத்தை பட்சிக்கிற அக்னியாய் மாறும். தேசத்தை பட்சிக்கிற அக்னியாய் மாறும். சாதாரண ஒரே ஒரு ஆளை கொண்டு வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 28 35 வரை நான் வாசிக்கிறேன். 28 35 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்க. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளுக்கு பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலை மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே, ஏலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவரோடு கூட சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகினும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு கூட நின்ற 2 பேரையும் கண்டார்கள். 2 அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது.
உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். ஆமென். அல்லேலூயா. மயக்கமாக இருந்து தூங்கிட்டாரு. ஆண்டவர் மோசேவும் எலியோட கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். எழுந்திரிச்சிட்டு அவர் இருவரும் அவர்கிட்ட பிரிந்து பள்ளி பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். அறியல. 3 கூடாரத்தை போட்டுலாம். ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்துடலாம். ஒன்று அறிந்து கொள்ளுங்க, மோசே அல்ல, எலியாவும் அல்ல. மோசேவோட கூட எலியாவோட கூட இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்ட பேதுனுடைய அறிவில்லாத தனம். மோசேவுக்கும் எலியாவுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒப்பானவர் அல்ல. நான் சொல்றேன், வேதம் அழகாக சொல்லுது, அறியாமல் தான் சொல்லுகிறது என்னதென்று அறியாமல் சொன்னான். அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என் அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, மோசேவும் எலியாவும் அல்ல, ஏன் பிதாவாகிய தேவன் இந்த 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 அதுதான் பின்னாட்களில் பேதுரு சொல்கிறாரு, பிதாவாகிய தேவன் அவரோடு கூட பேசின போது நாங்கள் அந்த மலையில் இருந்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்ன போது நாங்கள் அவரோடு கூட இருந்தோம். பிதா ஏன் ஓடி வந்து பேதுருக்கிட்ட பேசினார் அப்படின்னு கேட்டார்னா, அறிவில்லாதமல் நீங்கள் சொல்றியே, மோசே யார், எலியா யார், இயேசு கிறிஸ்து யார், இவரு இல்லை, இவர் என் நேசகுமார். ஆமென். ஹல்லேலூயா. இவர் யார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என் நேசகுமாரன். இவர் மோசே போல் அல்ல, இவர் எலியாவை போல் அல்ல. இந்த 3 பேருக்கும் ஒரு கூடாரம் போல் யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்? யாரிடத்தில் நீ ஒப்பாய் நீர் வைக்கிறார்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோடு கூட ஒப்பாய் வைக்க வேண்டியவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுக்கு ஒப்பாக வைக்க வேண்டவர். இதோ உலக ரட்சகராக பசியினாலும் இங்கே வந்து உன்னோடு கூட இருப்பதுனாலே நீ மோசேவோட எலியாவோட கூட ஒரு சாதாரண மனுஷனாய் வாழ்ந்து போனவர்களோட கூட தீர்க்கதரிசிகளோட கூட நீ அவரை வைக்கிறாயோ? இவர் யார் என்று சொல்லுவோமானால், பிதாவாகிய தேவனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருமாக என்னோடு கூட வைக்க வேண்டுவர். இவர் நேசகுமாரன். அதுதான் நீங்கள் கேளுங்க. அடுத்தது அதே பவுல் இந்த அறிவு வந்தபோது அவர் சொல்கிறார், நான் முடிக்கிறேன். இந்த அறிவு வந்தபோது அவர் சொல்கிற காரியத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, என் அன்பானுடைய பிள்ளைகளே, 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2லிருந்து 4 வரை உங்களை வாசிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமே. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இந்த கிருபையும் சமாதானமும் எப்போ பெருகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை அறிகிற அறிவினாலே. இப்போ அவர் கண்டு கொண்டார். ஒரு காலத்தில் அறிவில்லாமல் இருந்தார். மோசேவும் எலியாவும் வந்து பேசின போது அங்கே சொல்லப்பட்ட, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், இயேசு கிறிஸ்து உமக்கு ஒரு கூடாரம் என்று 3 கூடாரங்களை இங்கே அமைப்போம் என்று சொன்னாங்க. அதான் பிதா சொல்றாரப்பா, அவர் ஏன் நேசகுமாரனப்பா, என்னோட கூட வைக்கப்பட வேண்டியவர். இந்த அறிவிலே கொஞ்சம் கொஞ்சமாய் பேதுரு பெருகின உடனே தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். கிருபை
ஆமென். கிருபை, இந்த கிருபையும் சமாதானமும் ஒரு மனுஷனுக்கு எப்போ பெருகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், அவரை அறிகிற அறிவில் தான் பெருகும். இன்னைக்கு கிருபை இல்லாமல் ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும். நீ சாதாரண மனுஷனாக இருந்தாலும், சாதாரண விசுவாசியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை. பலனோடு கூட வாழ கிருபை, நாணத்தோடு கூட வாழ கிருபை, பரிசுத்தத்தோடு கூட வாழ கிருபை. அவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். ஒரு மனுஷனுக்கு கிருபையும் சமாதானம் எங்கே இருக்கும் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவில். நம்ம முன்னுமே நம்ம சொல்லி ஆரம்பித்தோம், சமாதானம் ஆண்டவருக்கும் நமக்கும் சமாதானத்தை கொடுக்கிறது அவருடைய அறிகிற அறிவு. இந்த சமாதானம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற சமாதானம், அது உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல அல்ல. நான் என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவுனாலே நமக்கு கிடைக்கும். அவர் அறிகினாலே பரிசுத்தம் கிடைக்கும். அவர் அறிகிறனாலே அவர் அருகிலே போகிற சமாதானத்தை நமக்கு கிடைக்கும். பரலோகத்தினுடைய சமாதானம் கிடைக்கும், பரிசுத்தமான வாழ்க்கை கிடைக்கும், தாழ்மை கிடைக்கும். எவ்வளவுதான் உனக்கு லாபமாக நீ வச்சிருந்தாலும் அதெல்லாம் நஷ்டம் என்று நீ எண்ணுவா. அதுதான் உலகத்துக்கும் நம்ம தேவனுக்கும் நமக்கும் உள்ள சமாதானம். அதுதான் சமாதானம். தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே. ஆமென், ஆமென். என்ன மாதிரி எழுதுறார் பாருங்களேன். இதே பேதுருங்க. பேதுரு உங்களை போல பிறந்த நீங்கள் அறிந்த நாட்கள் முதல் கொண்டு, அங்கே கவனிங்க, ஒப்பினி பெனாக்காஸ் பிறந்தது தேவனுடைய ஆலயத்தில், வளர்ந்தது தேவனுடைய ஆலயத்தில், தின்றது தேவனுடைய காணிக்கையை. தேவனை குறித்த அறிவில்லை. ஆனால் அந்த மனுஷன் எங்கேயோ அறிவில்லாமல் தன் வஸ்திரத்தை கூட கொடுக்க தெரியாது. தன் வஸ்திரத்தை, அவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனிங்களேன். அவர் எவ்வளவு அறிவை பெற்றுக்கொண்டார் என்பதை உங்களுக்கு தெரியும். அவர் எழுதுகிற வார்த்தையை நீங்கள் கவனிங்க. பெரிய நிருபங்கள்லாம் அவர் எழுதலை. 1 பேதுரு 2 பேதுரு அவ்வளோதான். ஒரு சின்னது 5 நிமிஷத்தில் 2த்தையும் படித்து முடிச்சிடலாம். ஆனால் அதில் இருக்கிற ரகசியம், அந்த 4 அதிகாரம் 5 அதிகாரத்தில் இருக்கிற ரகசியம், மிகப்பெரிய தேவ ரகசியங்களை அவர் எழுதியிருப்பார். மிகப்பெரிய காரியங்கள். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா, அந்த பேதுரு எழுதியிருக்கிற அந்த 1 பேதுரு 2 பேதுரை படிச்சிங்கன்னா, அநேக தேவ ரகசியங்கள், ஊழியத்துக்குண்டான ரகசியங்கள், குடும்பத்துக்குண்டான ரகசியங்கள், பரிசுத்தத்துக்குண்டான ரகசியங்கள், பரலோகத்துக்குண்டான ரகசியங்கள் எல்லாமே அந்த 1 பேதுரு 2 பேதுரு 5 நிமிஷத்தில் படிச்சிடலாங்க அது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை இந்த பேதுரு எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவாலயத்திலே வளர்ந்து திரிந்த தேவனுடைய அறிவு இல்லாத ஒப்புனி பினாக்காஸ் ஒரு பக்கம். அந்த அவர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள் பாவத்தினாலே. தேவ அறிவு இல்லாதனால பாவத்தினாலே அவர்கள் சூடப்பட்டார்கள். ஆனால் ஒன்றுமே அறியாத இந்த பேதுரு ஆண்டவரை அறிகிற அறிவு, ஆண்டவரே 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 என்னை வெளிப்படுத்துங்கப்பா, உங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, உங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, உங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் கேட்டதுனால ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேதுருக்கு வெளிப்படுத்தினார். எவ்வளவோ வெளிப்படுத்தினார். அவர் வாழ்ந்த போது வெளிப்படுத்தினார். அவர் பரலோகத்துக்கு போன பிறகும் பேதுருக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதான் அவர் எழுதுகிறார் பாருங்க, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. ஆமென். நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவு, நம்மளை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இங்கே அழகா சொல்றாரு, ஜீவனுக்கும் இந்த ஜீவனுக்கு வேலை,
வீடு, ஆசீர்வாதம் இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுதும் அன்றி. ஆமென், அல்லேலூயா. எது தரும்? அங்க கிருபை சமாதானம் மொத்தம் தேவனுடைய அறிகிற அறிவினால வரல. ஜீவனுக்கும் இந்த ஜீவனுக்கும் எப்போ அந்த கிருபைய சமாதானம் இருக்கும் அப்படின்னா, இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். ஜீவன் மாத்திரமல்ல, தேவ பக்திக்கும் ஏதுவானவைகளை வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் இன்றி. அதுதான் தந்தருளும், அதுதான் தந்தருளும். யாவற்றையும் அந்த ஜீவனுக்கு, நமக்கு இந்த ஜீவனுக்கு உண்டானது, தேவ பக்திக்கு உண்டான யாவற்றையும் அவர் அறிவு. ஜீவனும் வேணும், தேவ ஒரு மனுஷனுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைக்கு என்ன வேணும்? ஜீவனும் வேணும், தேவ பக்தியும் வேணும். ஜீவன் மாத்திரம் இருந்தால் போதாது, வேலை மாத்திரம் இருந்தால் போதாது, வீடு மாத்திரம் இருந்தால் போதாது, படிப்பு மாத்திரம் இருந்தால் போதாது. அவரை அறிகிற அறிவு என்பது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்த அருளும் அன்றி. அடுத்த முக்கியமான காரியம், 4வது வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், இச்சையினால் கேட்டுக்கு உண்டான ஏதுவானக்கு தப்பி ஆண்டவருடைய பிள்ளைக அவரை காரணத்தினாலும் மகிமையினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு ஏதுவான, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி. நீ இந்த உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு நீ தப்பனா அவரை அறிகிற அறிவு தான் இருக்கணும், இல்லாட்டி நீ தப்ப முடியாது. உங்களுக்கே தெரியும், ஒரு சாதாரண செல்போன் எல்லா இச்சையும் கேட்டையும் நமக்கு கொடுத்துரும். அதில் நம்ம நேரத்தை செலவழிக்க நம்ம வச்சிரும். அதுவே நம்ம வாழ்க்கையாக போயிடும். ஒன்றும் இல்லை, ஒரு பையன் பிகாம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு பார்ட் டைம் வேலை செஞ்சான். அவன் கையில் எனக்கு இது இவ்வளோ நாள் தெரியாது, அவன் ஏதோ சாதாரணமாக செகண்ட் ஹேண்டு ஃபோனை வாங்கி வச்சுருக்கிறான் அப்படின்னு நான் நினச்சேன். நான் சொல்லுவேன், அவங்க அம்மா ஆஃபீஸில் டாய்லெட் கழுவின்னு பாத்ரூம் கழுவின்னு இருக்கிறாங்க. குடியிருக்கிறது ஒரே ஒரு சின்ன வீடு, வாடகை வீடு, 8000 ஒரே ரூமு. 4 பேர் உட்காந்தா 4 பேர் உட்கார முடியாது. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி 80,000 கொடுத்து ஆப்பிள் ஃபோனை வாங்கியிருக்கிறோம். நான் கேட்டேன், என்னடா இருக்குது அப்படி இதில் தம்பி அப்படின்னா, அதான் சார் பிக்சர்லாம் நல்லா இருக்கும் சார், சுமத்தாக இருக்கும் சார், ஹேங் ஆகுது சார். அவன் சொல்கிற காரியம், பிக்சர்லாம் நல்லா இருக்குமா, சுமத்தாக இருக்குமா, ஹேங்கே ஆகாதா? நீ என்ன பண்ண போகிற? நீ என்ன பண்ண போகிற அந்த ஃபோனை வச்சு? 80,000. இப்போ இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடி. வேலையே கிடைக்கல, இந்த வேலையே இல்லை, இப்போ செய்கிற டெம்பரவரி வேலையே இல்லை. அருமையான தேவஜனமே, அதில் என்னென்ன பண்ணுவான்னு தெரியாது. உண்மையான படிக்கிற பிள்ளையாக இருந்தால் 45,000-50,000 நல்ல கம்ப்யூட்டர் வாங்கி வச்சு வீட்டில் வச்சுட்டா போதும். அதுலேயே நல்ல பெரிய ஸ்கின்னில் எல்லாமே நமக்கு படிப்புக்கு உண்டான காரியங்கள்லாம் தெரியும். ஃபோனில் என்னத்தை தெரியும்? நான் சொல்கிறான் படிப்புக்காக வாங்கினேன் அப்படின்னு. அது என்கிட்ட சொல்லலை, நான் திட்டுவேன்னு யார்கிட்டயும் சொல்லியிருக்கான். நான் சொல்லுவேன், கேட்டுக்கு ஏதுவான விச்சை. இன்றைக்கி ஒரு மனுஷனை பாவம் மேற்கொண்டா தேவனை அறிகிற அறிவை நம்ம அடைய முடியாது. தேவனை அறிகிற அறிவிலே நீ வளர்ந்தாயானால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது, என்னை மேற்கொள்ளாது. ஆமென். பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. எவ்வளோ பெரிய பாவத்தை கூட்டத்தில் நீ இருந்தாலும்
தேவனை அறிகிற அறிவு அது நம்மளை பட்சிக்காது, நீ தான் அவர்களை பட்சிப்பா. இது 100% இல்லை, 200% இல்லை, எத்தனையோ சதவீதங்கள் உண்மை. பாவம் நம்மளை பட்சிக்காதே பட்சிக்காது. தேவனை அறிகிற அறிவு நம்மளை பட்சிக்காது. பாவம் நம்மளை நெருங்காது. இன்னைக்கு ஒரு பாவம் செய்கிறவன் தேவனை அறிகிற அறிவில் அவன் இல்லைன்னு அர்த்தம். உலகத்து மோகம், நான் இவ்வளோ பெரிய ஃபோன் வாங்கணும், இவ்வளோ பெரிய அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதெல்லாம் என்ன யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தினுடைய பெருமை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாமிசத்தின் பெருமை, இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்குது. பக்தி உள்ளவன் எதில் இருந்தாலும் நம்மை அழைத்தவர் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கு உள்ளதும் கொடுப்பார், தேவ பக்தி உள்ளதுக்கும் அவர் கொடுப்பார். நான் சொல்லுவேன், பங்குள்ள திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இது எங்கே நடத்தும் அப்படின்னா, ஏசப்பாவினுடைய சுபாவத்துக்குள்ளா நம்ம நடக்கும். தேவனை அறிகிற அறிவு எங்கே நடத்தும் அப்படின்னா, அவருடைய சுபாவத்திலே நம்ம நடத்தும். அவருடைய சுபாவத்துக்குள்ளாகவே நம்மை நடத்தும். அவரை போலவே நம்ம மாறுவோம். அவளை போலவே மன்னிக்கிறவர்களாக, அவளை போலவே அமைதி உள்ளவர்களாகவே, அவளைப் போலவே சமாதானம் உள்ளவர்களாகவே, அவளைப் போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாகவே, அவளைப் போலவே இவரை நேசகுமாரன் என்று சொல்லத்தக்கதாக. இதுதான் அந்த வெளிப்பாடு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் இனி நான் உங்களை சீஷர்னு சொல்ல மாட்டேன், நண்பன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிகிற அறிவு, அறிகிற அறிவு, அறிகிற அறிவு ஒவ்வொரு நாளும் நம்ம எங்கே நடத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவ உலக இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பிட்டாவே நமக்கு என்ன வரும்? இந்த தேவனை அறிகிற அறிவு நமக்கு என்ன வரும்? தினந்தோறும் வேதம் வாசிக்கிறது நமக்கு என்னத்தை கொடுக்கும்? தினந்தோறும் பைபிள் படுக்கிறது நமக்கு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவ்ய சுபாவத்தை கொடுக்கும். பெருமை வராது, சிறுமையானவங்களை பார்த்தா ஏளனம் வராது, பெருமையானவங்களை பார்த்தா கும்பிடு போட சொல்லாது. எல்லாம் ஒன்று தான், எல்லாம் மண்ணானது, மண்ணுக்கு போகிற அந்த அறிவு நமக்கு வரும். ஒரு நாள் நம்மளாம் போக போகிறோம் அப்படின்னு அறிவு நமக்கு வரும். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனை அறிகிற அறிவில் தான் எல்லாம் இருக்குது. ஜீவனுக்கு உள்ளது, தேவ பக்திக்கு உள்ளது, இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பிப்பது, தேவனுடைய திவ்ய சுபாவம் நமக்குள்ளாக வருவது, மேன்மையும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளிலாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நீ தேவனை அறிகிற அறிவில் தான் இந்த வாக்கு தத்தத்தெல்லாம் நீ தெரிஞ்சுப்பா. இது வரைக்கும் நமக்கு சாதாரண வசனம். நீ வேதத்தை சும்மா வாசிச்சனா, சும்மா வந்து உக்காந்து கேட்டனா சாதாரணம். அது எப்போ நமக்கு வாக்குத்தத்தமாக மாறும் அப்படின்னா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாத்தையும் நீ சுதந்திரித்து கொள்வா அப்படின்னு வாக்குத்தத்தம். ஆனால் நம்ம ஊழியம் செஞ்சு இது வரைக்கும் நம்ம எதையும் சுதந்திரத்து கொள்ளலை. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, அறிகிற அறிவு நமக்கு இல்லை. அறிகிற அறிவு நமக்கு இல்லை. இந்த அறிகிற அறிவு மாத்திரம், நீ யாருன்னு அறிவு, நீ யாரோட புள்ளன்ற அறிவு, நீ எதற்காக இருக்கிற என்ற அறிவு. நான் சொல்லுவேன், அந்த திவ்ய சுபாவம் சமாதானத்தையும் ஆண்டவர் இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உள்ள. மறுபடியுமா அந்த ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பவுல் சொன்னார் பாருங்க, இந்த வாசனையே நான் அறிவிக்கிறேன். தேவனை அறிகிற அறிவு தான் அந்த வாசனை. ஒருவன் நான் இன்னைக்கு நீ கவனிச்சிங்கன்னா, உங்கள் வாத்தியாரெலாம் அவன் வந்து சோம்பேறியா இல்லை எப்படி இருக்கிறானோ தெரியாது. எதனால் அவனை ஒரு ப்ரொஃபஸராக காலேஜில் வச்சுருக்கிறாங்க, எதனால் அவனை ஒரு
மாஸ்டரா ஸ்கூலில் வச்சிருக்கிறான்னா அவன் படித்த படிப்பு அவனை அங்கே நிற்க வச்சது. அவன் பெற்ற டிகிரி அவனை அங்கே நிற்க வச்சிருக்கு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த ஊழியமானது நீ உயர்த்தப்பட வேண்டுமானால் நான் சொல்லுவேன், தேவனை அறிகிற அறிவு ஒவ்வொரு நாளும் நாம் அடைந்துட்டோன்னா நான் சொல்லுவேன், நீ உலகத்தில் ஜீவனுக்கும் தேவனுக்கும், இந்த ஜீவனுக்கெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும், நீ உடுத்துக்கிற உடைக்கும், நீ தங்குகிற இடத்துக்கும் எவ்வளோ சாட்சிலாம் நமக்கு தெரியும் பாருங்கள். எந்த குறையுமே இருக்காது. ஆரம்பத்தில் நீ புடமிடப்பட்டாலும் சோதிக்கப்பட்டாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு ஏதுவானகளோ இந்த இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு நீங்களும் நானும் தப்பிச்சிருவோம். அந்த திவ்ய சுபாவம் நமக்குள்ளே வந்துடும். இதுதான் தேவனை அறிகிற அறிவு நமக்கு கொடுக்கும். நான் சொல்லுவேன், எந்த அறிவு உங்களுக்கு நமக்கு இல்லைனாலும் தேவனை அறிகிற அறிவில் நம்ம இருப்போமானால் சொல்லுவேன், நம்ம வெக்கப்பட மாட்டோம். ஏசப்பாவை குறித்து வெக்கப்பட மாட்டோம். இன்றைக்கி நம்ம முகத்தை காண்பிக்கிறதுக்கே வெக்கப்படுவோம். ஆண்டவர் உன்னை வச்சு என்ன செய்ய முடியும்? நம்மளை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கே வெக்கப்பட்டு சாக போகிறோம். ஒரு நாள் சாக போகிறோம். அங்கே ஒரு பையன் இருந்தானே அவனா, அங்கே ஒரு ஆள் இருந்தானே அவனா அப்படின்னு சொல்ல போகிறோமா? அப்பா அப்படின்னு அப்படி சொல்லணுமா? நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, உலகத்துக்கு முகத்தை காண்பதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு காண்பிக்குங்க. அப்புறம் நம்ம அவரே கொண்டு போய் எங்கெங்க நம்மளை முகத்தை காண்பிக்க வைக்கணுமோ, என்ன பேசணுமோ, எதை செய்யணுமோ அவரே எல்லாம் அந்த அறிவு எல்லாமே தரும். அந்த அறிவு பரிசுத்தத்தை தரும். அந்த அறிவு வசனத்தை தரும். அந்த அறிவு பாடலை தரும். அந்த அறிவு ஊழியத்தை தரும். அந்த அறிவு மேன்மையை தரும். அந்த அறிவு உயர்வை தரும். அந்த அறிவு திவ்ய சுபாவத்தை தரும். அவரை போலவே நீங்கள் பாருங்கள், அது அழகாக சொல்லுது, கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு, அவர் திவ்ய சுபாவம் உள்ளவர் போல நம்மளுடைய திவ்ய சுபாவம் மாற்றும். இந்த புதிய வருஷத்தில் இந்த கடைசி வாரத்தை ஆராதனையிலே ஒரு பெருக்கூட்டம் நமக்கு இல்லை, நீங்கள் மாத்திரம் இருக்கீங்க. உங்களிடத்திலிருந்து ஒரு அக்னி புறப்பட்டதானால் நான் சொல்லுவேன், அது இந்த நகரத்தை பற்றிக்கும், அது தேசத்தை பற்றிக்கும். நான் சொல்லுவேன், இன்றைக்கு இது ஒரு பெரிய ஊழியமாக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வந்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், அப்புறம் ஜோயல் கூட பெரிய வேலை தேட வேண்டியது இருக்காது, ஊழியம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அறிவிலே வந்தா எங்கேயோ யார்கிட்டயோ கை கட்டி மாதத்தில் ஒரு சம்பளம் வாங்கிறதுக்காக தேவனிடத்தில் பரத்திலிருந்து வருகிற ஒத்தாசையை பெற்றுக்கொள்கிறவர்களால் நம்ம மாறுவோம். உங்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம இந்த ஊழியத்தை கொண்டு அநேகரை அவர் போஷிப்பார். கடுகு விதையானது அது விதைக்கிற போது சிறியதாக இருக்கும், அது வளர்ந்து கிளைகளாய் பெறுகிற போது அநேகத்து ஆகாய்த்து பட்சிகள் அது நிழலிலே வந்து அடையும். உங்களை மாத்திரமல்ல, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக நீங்கள் கேட்க வேண்டியது, இந்த கரெக்டான வயசில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார். இதுவும் ஒரு வசனம், இதுவும் எப்போ போல் ஒரு வசனம் நீங்கள் நினைக்காம, இந்த ஒரு சிறு கூட்டத்தில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரே, அவர் அறிகிற அறிவை குறித்து பேசுகிறாரே என்று உங்களை திடப்படுத்தி ஆண்டோடைய சமூகத்தில் உட்காருங்க. அவருக்கு 1 மணி நேரமாவது கொடுங்க. 24 மணி நேரம் நம்ம தூக்கத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், வேலைக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், எவ்வளவோ காரியங்களுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம். ஆண்டவருக்காக இந்த புதிய வருஷத்துலேருந்து உண்மையாக அந்த 1 மணி நேரம் உண்மையாக ஜபம், உண்மையாக எவ்வளோ சின்ன வயசுலேருந்து பாடல் பாடுறீங்க, ஒரு பாட்டு பாடி ஜபம் பண்ணுங்க. நீங்கள் எதுக்காகவும் ஜபம் பண்ண வேண்டியதில்லை, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் தேறணும்ப்பா அப்படின்னு உட்காந்து ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜபம் முடிஞ்ச பிறகு ஒரு 5 அதிகாரம்
இல்லை ஒரே ஒரு அதிகாரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசின அப்படியே பேசுவார் அப்படினால், அவரை அறிகிற அறிவு கொடுப்பார்னால் ஒரு அதிகாரம் போதும். 5 அதிகாரன்றது கம்பல் ஓடக்கூடாது. 5 அதிகாரம் படிக்கணும்னு ஓடக்கூடாது. பொறுமையாக அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும். வளர்ந்தீங்கன்னா நீங்கள் வளருவீங்க, சபை வளரும், இந்த இடமே வளரும், நம்ம தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். நாட்கள் உண்டு, காலத்தை பிரயோஜனத்தை படித்துக் கொள்ளுங்க. போனால் வராது. அதே சிஸ்டர் இங்கே உட்காந்து சொல்ல நம்ம சொல்லுவோம், காலம் போனால் வராது வராது வராது. அவங்க போயிட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. வீட்டை திறந்து கொடுக்கிற வாய்ப்பு சகோதரிக்கு இல்லை. இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்கிற வாய்ப்பு இல்லை. அவர்கள் இன்னும் இந்த ஊழியத்துக்காக பிரயாசப்படுகிற வாய்ப்பு இல்லை. இன்னும் இன்னும் ஆண்டவரை அறிவதற்குண்டான அறிவுக்குண்டான வாழ்க்கை இல்லை. எவ்வளோ நாட்கள் நம்ம இங்கே உலகத்தில் இருக்கிறோமோ அவர்களை அறிகிற அறிவில் நாம் அதை நம்ம செய்யணும், அறிந்து கொள்ளணும். அதே நீங்கள் பாருங்கள், அதே ஏலி இடத்திலே சாமுவேல் கொண்டு வந்த அன்னாள் விட்டாங்க. சின்ன குழந்தையா இருக்க சொல்ல விட்டுட்டாங்க. அங்கே ஒப்பினி, அங்கே பினாகாஸ், இங்கே சாமுவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டு மிகப்பெரிய உலகத்துக்கு தீர்க்கதரிசியாய் அந்த மகனை வச்சார். வளர்ந்த தினமும் அதே தேவ சமூகம்தான், வளர்ந்த தினமும் அதே இடம்தான், வளர்ந்த தினமும் அதே ஆசாரியனாகிய ஏலி இடத்தில் தான். நான் சொல்லுவேன், அதே தேவ சமூகம், திவ்ய சுபாவம், அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவிலே அவன் அநேகருக்கு தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆயிரங்களுக்கு தீர்க்கதரிசியாக இருந்தான், லட்சங்களுக்கு தீர்க்கதரிசியாக இருந்தான், ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசியாய் சாமுவேல் மாறி போனான். அதே சமூகத்திலே வளர்ந்த ஒப்பினியும் பினாகாசும் அற்ப வயசிலே சங்கரிக்கப்பட்டார்கள். அவருடைய சந்ததி ஆசாரியனா இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்பட்டது, இழந்து போனாங்க. உங்களுக்கு எனக்கும் இது மேன்மை, இந்த ஆலயம் மேன்மை, அறிகிற அறிவினுடைய வாசனை நமக்கு மேன்மை. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு சாமுவேலை போல லட்சங்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக வைக்கணும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தின், இந்த வருஷத்தினுடைய கடைசியில் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்தீங்க, எங்களோட கூட பேசினீங்க. சமாரியா ஸ்திரீ ஒரே ஒரு ஸ்திரீ தான், நான் அவகிட்ட பேச மாட்டேன், 5000 பேர் தான் இருந்தால் பேசுவேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அந்த ஒரே ஸ்திரீக்காக போய் ஆண்டவர் பேசி அவளை ரட்சித்தார். அவள் இருந்த பட்டணம் இயேசுவினுடைய நாமம் சொல்லப்பட்டது. தேவனுடைய அறிகிற அறிவனுடைய வாசனையை சமாரியா விபச்சார ஸ்திரீயான சமாரியா ஸ்திரீ வெளிப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக தீ வந்திட, உங்களுக்குள்ளாக அக்கினி அபிஷேகம் வந்திட, உங்களுக்குள்ளாக நமக்குள்ளாக தேவனுடைய அறிகிற அறிவு வர, அது ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் மாத்திரமல்ல, கேட்டுக்கு இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிற கேட்டுக்கு ஏதுவான இச்சைக்கு பாவத்துக்கு நம்மை விலக்கி கொள்ள, திவ்ய சுபாவம் நம்மை தரித்து கொள்ள, கர்த்தரை போல நம்மை மாற்ற, தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றவே இயேசு கிறிஸ்து வந்தார். தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றவே அவருடைய வாசனையை அறிகிற அறிவை நமக்கு கொடுக்கிறார். சுவிசேஷம் என்கிற வாசனை, அறிகிற அறிவு. ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுங்க, அவர் அறிவிலே பிரயாசப்படுங்க. ஒரே நாளில் அறிய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான். கேட்காமலும் தேடாமலும் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ கேளு, ஆண்டவரே உம்மை அறியணும், எனக்கு வெளிப்படுத்துங்க. நீ தேடு, நீ கண்டடைவாய். ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா கூட சொல்ல முடியல பற்றி அவங்களுக்கு. ஆமேன், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை அறிகிற அறிவு எங்கே கொடுங்க.
அல்லேலூயா சொல்கிறதுக்கு வெக்கமா? அல்லேலூயா சொல்கிறதுக்கு வெக்கம். இந்த அறிகிற அறிவினுடைய சாரம் உங்களுக்கு உள்ளே வரலன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களோட கூட பேசினது, ஆண்டவரே உங்களோட கூட பேசியிருக்கிறா. உங்கள் வாழ்க்கை மாற, உங்கள் ஊழியம் மாற, நம்முடைய சுபாவம் மாற, நம்முடைய பாவங்கள் சுட்டரிக்கப்பட, நமக்குள் திவ்ய சுபாவம் நமக்குள் வர, இயேசுவுக்காக நிற்க, இந்த உலகத்திலே லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருத, அவரை அறிகிற அறிவுக்காக இந்த உலகத்தில் எல்லாமே லாபமான அனைத்தையும் நான் நஷ்டமாக என்று கருகிறேன். அவர் அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் நான் பூரணமடையும்படியாய் கடந்து செல்கிறேன். அதுதான் ஜீவன், அதுதான் தேவபக்தி, அதுதான் கேட்டுக்கு ஏதுவான இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்துக்கு என்னை மீட்கக்கூடும். சத்துருவான சாத்தானிடத்திலிருந்து என்னை மீட்கக்கூடும். தேவனுடைய திவ்ய சுபாவத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டு கொள்ள முடியாது. நீ சின்ன பையன் சொல்லாத, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாத. பேதுருவை விடவா நீ ஒன்றும் தெரியாத இருக்கிறா? பேதுருவை விடவா நீங்களும் நானும் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்தாரே அவர். வளர்ந்து தண்ணியை ஒப்பு கொடுத்தார். என் அன்பு பிள்ளையே, ஆண்டவருக்காக நாம் ஒப்பு கொடுக்குற போது தான் கர்த்தர். இன்றைக்கு காலை வேலையில் ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. இயேசு அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, நான் எனக்காய் வாழும் எண்ணங்கள் இன்றே மறைந்ததையா. உமக்காக வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, நான் எனக்காய் வாழும் எண்ணங்கள் இன்றே மறைந்ததையா. ஒரே நாளில் நீ பெருசாக சாதிச்சிட முடியாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பாயானால், நீ பூரணம் அடையும்படியாய் தேவனை அறிகிற அறிவிலே கடந்து செல்வாய். ஆண்டவர் உன்னை ஒரே நாளில் எல்லாவற்றையும் உன்னை அறிவில் நிரப்ப போகிறதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அப்படித்தான் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனோடவே கூட நடந்து இயேசு கிறிஸ்து யார் என்று அறிவே இல்லை அந்த சீஷர்கள் கூட்டம். ஒவ்வொரு நாளாய் தன்னை குறித்து வெளிப்படுத்தி தன்னை அறிகிற அறிவிலே நடத்தி பூரணப்படுத்தின ஆண்டவர். இன்றைக்கு ஒவ்வொரு நாள் ஆண்டவர் எப்படின்னா, ஒரே நாளில் பூர்ணப்படுத்திட்டார்னா நீ அவருடைய பாதத்தில் நீ சேர முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் நீ ஒன்றொன்றாய் தேர்வாய். ஒரு நாளில் பசுத்தத்தில் தேர்வா, ஒரு நாளில் ஆசீர்வாதத்தில் தேர்வா, ஒரு நாளில் வேத அறிவில் நீ தேர்வா, ஒரு நாளில் ஜனங்களை நடத்துவதில் தேடுவா, ஒரு நாள் பாடல்கள் அறிவில் அபிஷேகத்தில் தேடுவா, ஒரு நாள் உபதேசத்துக்களை நீ தேடுவா. ஆண்டவர், நீ அறிந்தாய், உன்னை கொண்டு சுவிசேஷத்தினுடைய அறிகிற வாசனையை உலகமெங்கும் உன்னை கொண்டு போவார். நீ எல்லா ஊழியக்காரர்களும் அவர்கள் வாழ்ந்த இடங்களை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமானது, எளிமையானது, அறிவற்ற ஊரிலிருந்து வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு லட்சங்களுக்கு உலகத்திலே தேவனுடைய அறிவை வாசனையாய் அறிவிற்களாக இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையை, இப்படிப்பட்ட ஒரு மேன்மைக்காகத்தான் உன்னை அழைச்சிருக்கிறார். இதை அறியாமணி வாழ்க்கைய காலத்தை நீ எடுத்து போடாத. இந்த ஊழியம் மேன்மை, உன்னை அழைத்தது ஒரு மேன்மை, பைபிள் கிளாஸ் ஒரு மேன்மை, அது மேன்மை. நீ கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டு உடை கஷ்டப்பட்டாலும் சரி, இந்த மேன்மையை விட்டு விடாது. அதற்கென்றே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய்.
அவரை அறிகிற அறிவில் நீ தேறணும். கர்த்தரை பற்றிக்கணும். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாமுவேலை போல இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சாமுவேலை போல முடிக்க போகிறீங்களா, அல்லது ஒப்புனி பினாக்காஸ் போல தள்ளப்பட போகிறீங்களா? இந்த கால வேளையில் உங்களை கர்த்தர் உங்களை கேட்குற கேள்வி, சாமுவேலை போல முடிக்க போகிறீங்களா, பேதுருவை போல முடிக்க போகிறீங்களா, பவுலை போல உங்கள் ஓட்டத்தை முடிக்க போகிறீங்களா, இல்லை அற்பமாக ஒப்புனி பினாக்காஸ் போல உலகத்துக்கு ஏண்டு இச்சையில் மாட்டிக்கொண்டு சங்ககரிக்கப்பட ஒப்பு கொடுக்க போகிறோமா? ஆசாரிய பட்டத்திலிருந்து தள்ளப்பட்டு போகிறோமா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஒப்பு கொடுத்த ஒரு ஜபம் இருக்கட்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு ஜபம், ஆண்டவரே உம்மை பற்றி அறிவு கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் வேறு எதுவுமே கேட்க வேண்டாம். ஊழியத்திற்காக ஜெபம் பண்ண வேணாம், தாய் தகப்பனுக்காக ஜெபம் பண்ண வேணாம். நான் சொல்ல, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவியை எனக்கு கொடுங்க என்று கண்ணீரோடு கூட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் ஆண்டவர் உங்களை பரிசுத்த அபிஷேகத்தினால நிரப்புவார். அந்த அபிஷேகம் சகலவற்றையும் உங்களை போதித்து நடத்தும். சொல்ல வேண்டியதில்லை, இப்படி ஜபிக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி போகணும், இப்படி சொல்லணும், அப்படிலாம் யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். அந்த அபிஷேகம் எப்போ வரும்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் கேட்கவும் தேடவும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சபையாருக்கும் கர்த்தர் கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. நான் சாப்பிட்றோம் நிம்மதியாக ஆண்டவரே. எங்கள் தேவைகளை தடை இல்லைப்பா ஆண்டவரே. வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது ஆண்டவர், இருக்கு. ஆனால் நீர் எங்களுக்கு வேணும். உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு வேண்டும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துவோம். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உம் பாதத்திலே அமர்ந்து உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு கொடுங்க ஆண்டவர், எங்களுக்கு கொடுங்க. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம். இந்த இடத்துல காலியாயிருக்கிற இடத்துல அல்லேலூயா என்று சொல்கிற ஒரு பெரும் கூட்டத்தை கொடுத்திருங்க அப்பா. உம்மை துதிக்கிறோம் என்று ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டத்தை கொடுங்க. அதற்கு முதலாவது எங்களை உம்மை அறிகிற அறிவினாலே நிரப்பும். இந்த உலகத்துக்கு ஏதுவான கேட்டுக்கு ஏதுவான இச்சைகளிலிருந்து எங்கள் பாவத்திலிருந்து எங்களை தப்புவித்து உங்கள் பாதத்தை எங்களுக்கு காட்டுங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதாக. தேங்க்யூ லார்ட்.